சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே தன்னை ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அவங்களே தன்னை அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறப்ப எப்பயுமே அவங்க வந்து தன்னை பெருசாக தான் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க உண்மையிலேயே அது மாதிரி எந்த செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பேசுகிற செயலில் பார்த்திங்கன்னா எப்பயும் ஆஹா ஓஹோ ஜாஸ்தியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த செயல்பாடில் இருக்காது. இது உண்மையிலேயே என்னை கேட்டிங்கன்னா தப்பு அப்படின்றது. உன்னுடைய செயலில் அதை காட்டு. செயலில் காமிச்சிட்டு அதே மாதிரி நீ மற்றவங்ககிட்ட உன்னை வந்து உயர்த்தி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது நல்லாயிருக்கும். அதை விட்டு போட்டு நீ எப்பயுமே வாயில் மட்டும் வெறும் வாயால் அப்பளம் சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதை எல்லாருக்கும் அல்வாவை மாதிரி கொடுக்கறதுக்கு தான் லாயக்கு. எதையுமே ஒரு உண்மையாக சொல்லாமல் எப்பயும் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி என்ன பண்ண போகிறோம்? அதனால் செயல்பாடில் நம்மளுடைய கருத்து இருக்கணுங்க. எந்த ஒரு செயலுமே நம்ம சொல்கிறதுல இருக்கணும். நம்ம செய்கிறத தான் சொல்லணும், சொல்கிறத தான் செய்யணும், செய்கிறத தான் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் சில பேர் இப்படி இல்லை. நிறைய பேர், சில பேர் ஏன் சொல்கிறது, நிறைய பேர் இப்படியே இல்லை. எப்பயுமே தான் செய்யாததை ரொம்ப தம்பட்டடிச்சு தான் செஞ்ச மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செய்ய முடியாததையும் மற்றவங்க செய்கிறதையும் அது மட்டம் தட்டி பேசுவாங்க. தன்னால் செய்ய முடியலைனாலும் அது மற்றவங்க செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டியும் பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி சில மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. அது நம்மளாக இருக்க வேண்டாமே. இனிமேல் நம்ம அப்படி இருந்தோம்னா மாற்றிக்கிறணும் அப்படின்றது தாங்க என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.